திருப்பதி போன்ற புனித தலங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களில் கலப்படம் இருப்பது கவலையளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விவகாரத்தில் மக்களின் உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இது மிக விரதம் இருந்து கடவுளை முழுவதுமாக ஒரு தூய்மையோடு அவர்கள் கும்பிட வர வேண்டும் இருக்கும்போது ஒரு இது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசோதனை செய்ததனால் நாம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோயில்களில் என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால்தான் தமிழகத்திலே நாம சொல்றோம். இந்நிலையில் லட்டு தயாரித்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக புகார் தொடர்பாக வைஎஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்போது இதனை பொதுநல வழக்காக தாக்கல் செய்தால் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் வினித் ஜிண்டால் புகார் அளித்திருக்கிறார். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை 20,000 லட்டுகள் விற்பனையாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த திருப்பதி திருமலா லட்டுவில் விலங்குகளுடைய கொழுப்பு கண்டறியப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு நடத்த மத்திய உள்துறை அமைச்சகமானது முடிவு செய்துள்ளது. இதையடுத்து மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் தற்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருப்பதி லட்டுவில் இது போன்ற விலங்குகளின் கொழுப்பு கண்டறியப்பட்டது என்பது கவலைக்குரிய விஷயமாகும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் உலகமெங்கும் உள்ள இந்துக்களுடைய மத உணர்வும் அவர்களுடைய நம்பிக்கையும் அடியோடு இந்த விஷயம் என்பது குலைத்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் அதில் தெரிவித்துள்ளார். அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை தேவை. எனவே மத்திய அரசாங்கம் சார்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு மாநில அரசின் சார்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதற்கான அனுமதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது ஒரு கடிதத்தை அவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிற்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிபுணர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை என்பது தேவைப்படும் எனவும் மிக முக்கியமாக அரசியல் நோக்கங்களை முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு பாதுகாக்க ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய நம்பிக்கையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்போது இந்த விவகாரம் தள்ளியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். அதனையடுத்து உடனடியாக அந்த சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. இந்நிலையில் திருப்பதியில் லட்டு தயாரித்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதை கண்டித்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உருவப்படத்திற்கு தீ வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதால் திருப்பதி கோவிலின் புனிதத்தன்மை கெட்டுப்போய்விட்டதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உண்மையா இருக்குமோ என்னங்கிறது ஒரு எண்ணம் தோணுது. பட் அந்தபடி இந்து சதான தர்மத்துக்கான இதுல இந்த மாதிரி இடையூறுகள் ஏற்பட்டா அது இந்து சமூகத்துக்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் வருங்காலத்தில் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மத்திய அரசாங்கமும் அந்த மாநில அரசாங்கமும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. செஞ்சா தப்பு தானே, மிருகங்களுக்கு செய்யக்கூடாதுல. கோயிலுக்கு மாமிசெல்லாம் கலக்கக்கூடாது. கலந்தனா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும். சிறப்புமிக்க ஒரு வைணவ தலம், அதில் கோடான கோடி பக்தர்களுடைய நம்பிக்கையை இது பாழாக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டயத்தில் அரசு இதை தீவிரமாக ஆய்வு செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த அறங்காவலர் குழுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னாக்க இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் ஒழுங்கா தயாரிக்கப்படாதான் கண்காணிக்கணும். பொய்யத்தில் அரசியல் பழிவாங்க கூட இருக்கலாம்.
ஆட்சி மாறினால அது உண்மையாக இப்போ ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதானா புனிதத்தன்மை கெட்டு போயிடுச்சு. அது பிரசாத், சாமி பிரசாதம் வந்து ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லி நாங்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றோம். அங்கே போனால் அதுதான் ஸ்பெஷலு. ஆனால் வந்து நேற்று செய்தியில் பார்த்தோன்னா எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. செஞ்சுருந்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு உரிய தண்டனை, அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. திருப்பதி பெருமாள் பேரை கெடுக்கிறதுக்கு அப்படி செய்கிறாங்க. அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப காலமாக வந்து லட்டுன்னா திருப்பதிக்கு நல்லா ஃபேமஸுங்க. இது வந்து ஏதோ ஒரு கவி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமிக்கு அதெல்லாம் ஒருக்காதுங்க சார். அதெல்லாம் தப்புங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெருமாள் பார்த்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். திருப்பதி லட்டுங்கிறது வந்து திருப்பதி கோயில் எல்லாம் பிரசாதங்கிறது. அதனால அதுல கலக்கிறது தப்பு. அது வந்து கலக்கக்கூடாத செயல். இது வந்து கண்டிக்கத்தக்கது. திருப்பதி லட்டுல வந்து ஒரு மாட்டோட கொழுப்பை கலக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதை ஏன் போன ஆட்சி காலத்துல இதை ஏன் பார்க்க தவறிட்டாங்க? நம்ம பெருமாளை நம்பி போறோம், அவங்களை நம்பி போறோம். சும்மா ஒண்ணு இல்லையா? அப்போ நம்ம திருப்பதியை வரவங்க போறோம். அப்போ ஏன் இதை இந்த கலப்படத்தை பண்றாங்க? தெரிஞ்சிட்டாலே அதை சாப்பிட மாட்டோம் இல்லையா? நெய் இருக்கு, கோயில் உள்ளது, ஃபேமஸே திருப்பதி லட்டு தான். அது சேர்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு பாவம். அந்த பாலாஜியினுடைய பிரசாதமா கொடுக்காங்க. அதுல வந்து மாட்டு கொழுப்பு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கணிப்பு. அது சேர்க்கிறாங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறிதான். சேர்க்க கூடாது. அது எப்படி மாமிசம் வந்து கிடையாது, சைவம் இல்லை. திருப்பதி லட்டு பிரச்சனையை தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தவறு இனி நடக்காத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். லட்டை தயாரித்த நிறுவனம் எது? அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை. சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது. அப்படி ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது